திருவண்ணாமலையை பற்றிய ஒரு தகவல். திருவண்ணாமலையுடைய வயது என்ன என்று வெகு காலமாக நான் யோசித்து ஆய்வுக்குள் இறங்கினேன். ஆய்வில் கண்டுபிடித்த தகவல், திருவண்ணாமலையுடைய வயது என்னவாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். 1000 வருடம், 10,000 வருடம், 50,000 வருடம், 1,00,000 வருடம், 10,00,000 வருடம், 50,00,000 வருடம், ஓகே, 1,00,00,000 வருடம் இருக்குமா? 100 கோடி வருடம்? நான் உண்மையை சொல்லட்டுமா? திருவண்ணாமலையுடைய வயது 300 கோடி வருடங்கள் என்று நீங்கள் நம்புவீர்களா? 3 பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். அவ்வளவு வயதானது திருவண்ணாமலை என்று நான் ஆராய்ச்சியில் இருந்து எடுக்கிறேன். மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவு வயது கொண்ட மலைக்கு அருகிலே நாம் இருக்கிறோமா? உண்மையில் அந்த திருவண்ணாமலை 300 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த சைஸ்ல தான் இருந்திருக்குது. அப்போ நிலம் 5 அடி உயரத்தில் தான் இருந்திருக்கிறது. காற்றடித்து, சூறாவளி வந்து, நிலச்சரிவு வந்து, வெள்ளம் வந்து, இப்படி வந்து தரை கீழே இறங்கி அந்த மலை அப்படியே மலை புதைந்துதான் இருந்தது. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இன்றைக்கு தரை ஏறக்குறைய ஒரு 2000 3000 அடிக்கு கீழே தரை போய்விட்டது என்பதனால் இன்றைக்கு இந்த தரையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய தகவல். சரி, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கைலாச மலை இப்போ பிறந்தது. இமயமலையே கிடையாது திருவண்ணாமலை உருவான பொழுது. அப்போ இமயமலை ஒரு 20 லட்சம் வருடங்களுக்கு முன்புதான் பிறந்தது என்பதனால் இமயமலையில் இருக்கிற கைலாசம் நான் சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கு தம்பி என்று சொல்கிறேன். 300 கோடி பழமையான இந்த திருவண்ணாமலையின் தம்பி மவுண்ட் கைலாஸ். இன்னொரு விஷயமும் நான் ஆராய்ச்சியில் பார்த்தேன். திருவண்ணாமலை எப்பொழுது அழிந்து போகும் என்கிற ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கு பிறகு, எக்ஸ்டிங்க்ட் என்றால் மனித இனமே அழிந்து போகிற சமயத்திலே, சூரியன் எப்பொழுது அழிந்து போகுமோ அப்பொழுதுதான் திருவண்ணாமலைக்கு அழிவு என்று நான் பார்க்கும் பொழுது, இன்னும் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், 100 கோடிக்கணக்கான வருடங்களுக்கு இந்த திருவண்ணாமலை இருக்க போகிறது எனும் பொழுது, கண்டிப்பாக அந்த திருவண்ணாமலை இறைவனால் இந்த பூமிக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் என்றே நாம் சொல்லலாம். அந்த மலையோடு ஒட்டி கொண்டிருப்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். அனைவரும் திருவண்ணாமலையால் ஆன்மீக வழியிலே பயனடைந்து கொள்வோம். நன்றி.